18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பசாமி எதுக்காக உன் மேலே கோபத்தோட வந்திருக்கேன்னு தெரியணுமா? உன்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு உறவு உன்னை வேணாம்னு தானே விட்டுட்டு போனாங்க. யார் உன் கூட சண்டை போட்டாலும், யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதையே நினச்சி நினச்சி நீ கண்ணீர் விடுறதால மட்டும் இங்கே எந்த பிரச்சனையும் சரியாகிடாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் அப்படி இருந்தும் கூட மறுபடியும் நடந்து முடிந்ததையே யோசித்து நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து தான் எனக்கு கோபமாக ஆத்திரமாக உன்னை தேடி வந்தேன். இப்போவாவது நான் சொல்கிறத முழுசாக கேளு. உன்னை விட்டு விலகி போகிறவங்களும் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறவங்களும் நிச்சயமாக நஷ்டப்படுவார்களே தவிர அவங்க போனதால் உனக்கு எந்த கஷ்டமும் வரப்போவதில்லை. கெட்ட நேரத்தில் அவங்களுடைய தீய புத்தி அவர்களை ஆட்கொண்டு உன்னை புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையில் சில தப்பு செய்யும்படி அவர்களுக்கு சூழ்நிலையை உண்டாகிடுச்சு. ஆனால் நிச்சயமா உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களும் உன்னை வேணாம்னு சொன்னவங்களும் மீண்டும் உன்னை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து உன்னுடனேயே ஐக்கியமாவார்கள். நல்ல உள்ளம் கொண்ட எந்த மனிதர்களையும் நான் ஒருபோதுமே பிரிக்க மாட்டேனேன்னு சொல்லமே. சில சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சிறு சிறு தவறுகளும் பிழைகளும் உன் வாழ்க்கையில் நடந்துருச்சு. ஆனால் எல்லாத்தையும் மன்னிச்சு ஏற்றுக்கிறது தானே மனித பண்பு. உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க யாராக இருந்தாலும் அவங்க இப்போது தன் தவறை உணரும்படி நான் செஞ்சிடுறேன். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ தயாராகு. நீ ரொம்ப நாள் விரதம் இருந்து என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே நிறைவேற்றி தரப்போகிறேன். என் அருள் எப்போதுமே உனக்கு இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உன் மனசில் பல கேள்விகள் இருக்குது. ஆனால் எதையுமே நீ முன்னாடி வந்து சொல்லாமல் நானா அதை தெரிஞ்சுக்கணும், நானே சரி செய்யணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கலக்கம் வேண்டாமேன்னு செல்லமே. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு வழிபடுகிற ஒவ்வொரு நிமிடமும் உன் மனசில் என்ன இருக்குதுன்றதை முழுசாக புரிஞ்சவனாகத்தான் நான் இருக்கேன். நிச்சயமாக உன் மனக்குழப்பங்களை எல்லாம் போக்கி நீ நினச்சது போலவே உன் விருப்பங்களையும் நிறைவேற்றுவேன். என் உயிருக்கு உயிரான குழந்தை அல்லவா நீ தான் என் உலகம்னு உன்னை முதுகில் சுமந்துக்கிட்டு தான் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுறவங்க வீரமானவர்கள் கிடையாது. அவர்களின் கோழைத்தனமே அவர்களை நிச்சயமாக வீழ்த்தும். அதே போல் என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு பயந்து நடுங்கிக்கிட்டே இருந்தீன்னா அந்த பயமே உன் வாழ்க்கையை முடிச்சு விட்டுடுமேன்னு செல்லமே. முதல்ல உனக்குள்ளே இருக்கிற பயத்தை நீ எப்போது தூக்கி எறியறியோ அப்போதுதான் உன் வாழ்க்கையே வெற்றிகரமாக மாற ஆரம்பிக்கும். நீ தனிச்சு நின்றாலும் துணிஞ்சு நில்லு. உன் கூட உனக்கு பின்னால் நிழலாக நான் வரும்போது நீ ஏன் பயப்படுற? உன்னை எதிர்த்து நிற்பவர்களிடம் சில சூழ்நிலையின் காரணமாக நீ அவர்களை எதிர்ப்பதை தவிர வேறு வழியே இல்லைன்னு நான் புரிய வைக்கிறேன். உனக்கே தெரியாமல் உன்னுடைய முழு வலிமையும் பலத்தையும் அறியாமல் தேவையில்லாமல் நீ கஷ்டப்படுற, கவலைப்படுற. முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் நீதி, நேர்மை, நியாயப்படி செயல்பட ஆரம்பி. தயவு தாட்சண்யம் எதுவும் பார்க்காம எப்போதுமே உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் தவறான விஷயங்களை யோசிக்கிறாய்? இந்த கருப்பசாமியை நீ முழுசா நம்பு. தொடர்ந்து துன்பங்களை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தபோது இந்த சொந்தங்களும் சுற்றங்களும் யாராவது ஒருத்தர் வந்து என்ன செய்கிற, உனக்கு என்ன வேணும்னு யாருமே கேட்கல. ஏன் கவலைப்படுறன்னு உனக்கு ஆறுதலான வார்த்தைகளும் சொல்லலை. உனக்கு உதவி செய்கிற மனசும் அவங்களுக்கு இல்லை. இத்தனை நாளா நீ தொடர்ந்து உன் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் நிராகரிப்புகளையும் அவமரியாதைகளையும் மட்டும்தானே சந்திச்ச. இப்போது அந்த வழிகளையெல்லாம் நீ தாண்டி கடந்து மறந்து வருவதற்கும் யார் காலையும் பிடிக்காமலே உன்னுடைய பாதங்களை பிடிச்சு உன்னை நல்வழிப்படுத்துவதற்கும் இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். எனக்கு தேவைப்படும் போது நீ என்னை தேவையில்லைன்னு உதறி தள்ள மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செஞ்சு தர்றதுக்கு நான் இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான்னு நீ கவலைப்படவே அவசியமில்லை. நான் கலங்கி நின்றபோது என் கரம் பிடித்தாயே கருப்பா, இன்னைக்கு என் தாயை போல இருந்து எனக்கான நல்லதை செஞ்சு கொடுங்கன்னு தானே நீ கேட்குற. நிச்சயமாக நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தான் இருக்கேன். உன்னுடைய அன்புக்கேற்ற பரிசை இப்போது உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே, நீ உன் தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போதே உன்னை பத்திரமாக பாதுகாத்து தான் இந்த பூமியில் உன்னை படைச்சேன். அப்படி இருக்கும்போது உன் தலையில் எழுதப்பட்ட விதியோ அல்லது யாராவது எழுதி வச்ச சதியோ உன்னை கஷ்டப்படுத்தும்படி நான் விட்டுட விடுவேனா என்ன? நீ செஞ்ச புண்ணிய கர்மாக்களின் பலனாகத்தான் நீ என்னை வந்து சேர்ந்திருக்க. இந்த கருப்பசாமி என்ன மீறி இனி உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடக்காது. உன்னை தேடி நானே வந்து
உன்னுடைய நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கும் தாயாக நான் இருக்கும்போது நீ என்னிடம் முழுசாக சரணடைவது தானே சரியாக இருக்கும். உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் போக்கி நீ நினைச்ச வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரதுக்கு நான் தயாரா இருக்கேன். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் காத்திருப்புகளுக்கெல்லாம் பலனாக தான் இப்போது நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் தரப்போறேன். என்னுடைய இந்த வாக்கை கேட்கும் போதே உனக்குள்ள ஒரு புது உற்சாகம் வருதுன்னா அது நிச்சயமாக நடக்க போதுன்னு தான் அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில சில உறவுகளை கையாளுவதும் அவர்களை சமாளிப்பதும் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அவங்க அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து என்ன செய்யறதுன்னு புரியாம நீ வேதனைப்பட்டதும் எனக்கு தெரியும். அதனாலதான் உன் மனவேதனைகள் அனைத்தையும் போக்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வைக்கும்படி அனுகிரகம் செய்து ஆசீர்வதிப்பதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். கஷ்டப்படுவோமேன்னு பயந்துக்கிட்டே இருந்தீனா நீ இஷ்டப்பட்டதை அடைய முடியாது. கஷ்டம் வந்தால்தான் அதற்கு பிறகு சந்தோஷமும் இன்பமும் வருங்கிறத புரிஞ்சுக்கோ. கஷ்டப்படுறதை நினைச்சு வருத்தப்படாம அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பியேன் செல்லமே. நீ செஞ்ச நன்மைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ என்ன உதவி செஞ்சாலும் சரின்னு ஏற்றுக்கிட்டு உனக்கு தீமையை மட்டுமே செய்யக்கூடிய உறவுகளும் உன்னை நம்பிக்கை வச்சு ஏமாற்றக்கூடிய பொய்யான மனிதர்களும் உன் பாசத்தை பயன்படுத்திக்கிட்டு நன்றாக உன்னை ஏமாற்றிய கொடூர குணம் கொண்ட அரக்க மனிதர்களும் இந்த பூமியில் இருக்க தான் செய்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். நீ நினச்சது போல் அவங்க மாற மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பிறவி குணமே அப்படிதான். உன் வாழ்நாளில் உன்னை மற்றற்ற மகிழ்ச்சியோடு வாழ வைப்பதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். அப்பா சொல்கிறதை கேளு என் செல்லமே. நீ உனக்காக வாழ பழகு. அதை விட்டுட்டு குடும்பம் குழந்தை குட்டின்னு அடுத்தவங்களுக்காகவே எப்போதுமே யோசிக்கிற. அவங்க அடுத்தவங்க இல்லைதான், உன் கூட பிறந்தவங்க, ஓர் ரத்தத்தில் பிறந்தவங்க, அல்லது உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய கணவன், மனைவி, துணை, பிள்ளைகள்னு என்னதான் அவங்க உன்னை சார்ந்து இருந்தாலும் முதல்ல நீ மகிழ்ச்சியாக இருக்க பழகு. உன்னை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாதான் உன் உடம்பு மனசும் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். மனசும் உடலும் நல்லா இருக்கும்போது உன் வாழ்க்கை தானாகவே நன்றாக மாறிவிடும் அல்லவா. உன்னை நான் இனிமே மகிழ்ச்சியோடு பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறேன். உனக்கு நிறைய கனவுகளும் ஆசைகளும் இருந்தாலும் கஷ்டத்திலேயே பிறந்து வளர்ந்த உனக்கு இப்போது என் அருளால் வசதியான வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன். தினமும் காலையில் கண் விழிச்சதுமே அப்பா கருப்பா, இன்றைய நாள் எனக்கேற்ற நல்ல நாளாக இருக்கணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டே எழுந்துரு. இன்று நாள் முழுவதும் என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விட்டாயே ஆனால் ஒவ்வொரு நாளும் உனக்கு இப்படியே வெற்றிகரமான நாளாக இருக்கும்படி செய்ய என்னால் முடியும். நாளைய நாள் முதல் நீ வெற்றி பெறும்படி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போகுது. யார் உனக்கு எப்போதும் இடையூறு செய்து கொண்டே இருந்தார்களோ அவர்களிடமிருந்து நீ விலகி நின்றுடு. உன்னுடைய எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கு என்னுடைய அருளும் ஆசியும் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. நீ யார் மனசையும் புண்படுத்தாமல் இருந்தாலும் எல்லாரும் உன் மனசை தேடி வந்து புண்படுத்துகிறாங்களே நினச்சி வருத்தம் கொள்ளாதே. நடப்பது அனைத்தும் கர்ம வினையின் செயல்தாங்கிறத புரிஞ்சுக்கோ. யார் ஒருவர் மூலம் நீ துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் செயல்களால் நீ மனவேதனை பட்டாலுமே கூட அந்த செயல்கள் மூலமாக உன்னுடைய பாவ மூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. உன் கர்ம வினைகள் அழிந்து போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது உன் கர்ம வினைகள் எல்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்சு உனக்கான நல்ல விஷயம் நடக்க போகுது. யாராக இருந்தாலும் சரி, நட்போ உறவோ எந்த மனிதராக இருந்தாலும் அவர்கள் உன்னிட்ட பேசும்போது பழகும்போது நல்ல எதையும் நேர்மையாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் மன வேதனைகளிலிருந்து உனக்கு விடுதலையை நான் கொடுக்குறேன். எப்போதுமே இந்த கருப்பன் உன்னை இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கும் போது உனக்கு என்ன வருத்தம்? என் பார்வை இப்போ உன் குடும்பத்து மேலே விழுந்துருச்சு. இனி நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழ்வாய். உனக்கு இருந்த திருஷ்டி எல்லாமே இப்போது உன்னை விட்டு ஓடிடுச்சு என் செல்லமே. இல்லைன்னு வந்தவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவி செய். உன் கடன் தொல்லைகள் அனைத்தும் விரைவில் தீர்ந்து போய் நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ போற. நான் அவங்களுக்கு அவ்வளோ செஞ்சனே, இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சனே, எவ்வளோலாம் செஞ்சனே, நல்லது செஞ்சனேன்னு நீ என்னதான் வருத்தப்பட்டு பேசினாலும் எந்த உறவும் எந்த மனிதரும் உனக்கு எதையுமே திரும்ப செய்ய மாட்டாங்கன்றது தான் உண்மை. நல்லது செய்வதற்கு யாருக்குமே இங்கே மனசு இருக்காது. உன்னை குறை சொல்கிறதுக்கும் குற்றம் சொல்கிறதுக்கும் விமர்சனம் செய்வதற்கும் பயனா சொந்தக்காரவங்க ஓடி வருவாங்களே தவிர உனக்கு நல்லது நடக்கணும்னா ஒதுங்கி போகிற மனிதர்கள் தான் அதிகம். ஆனால் இப்போது
உன்னை சுற்றி இருக்கும் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு உனக்கான நல்லதை செய்யும்படி அதற்கேற்ற வரத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் ரொம்ப அக்கறையோட எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற இந்த கருப்பசாமி தான் இதையும் செய்கிறேன்னு அதை புரிஞ்சுக்க பழகு. வேறு எதையுமே என்னிடம் எதிர்பார்க்காத என் அன்பு பிள்ளையான உனக்காகவே எல்லா சந்தோஷங்களையும் நான் தரப்போகிறேன். தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நீ யாருங்கிறத நிரூபிக்காமல் இருப்பது தானே சிறந்த புத்திசாலித்தனமாக இருக்கும்.